முரளி, இந்த பழவேற்காடு நண்டு வச்சு செட்டிநாடு நண்டு மசாலா பண்ணவா? ஓகேம்மா. இது செய்யறதுக்கு 3/4 கிலோ நண்டை நல்லா க்ளீன் அண்ட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு மண் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே 10 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டை போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட 1/2 கப் தேங்காய் பூவும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே மண் சட்டியில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, நறுக்குன 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி, நண்டுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், நம்ம மங்கைஸ் மசாலாவோட மிளகாய் தூள், மல்லித்தூளை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்ச மசாலா 3 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நண்டு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி தூவி எடுத்தா செம்ம டேஸ்டியான செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இது நல்ல சூடான சாதம், பரோட்டாக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.